மாதத்தின் போராட்டம் 48வது நாளாக தொடர்கிறது. போக்குவரத்து வரலாற்றிலே இது நீடித்த போராட்டமாக இதுதான் முதல் நடைபெறுகிறது. இதில் கோரிக்கை என்று கூட சொல்ல முடியாது. கோரிக்கை என்றால் ஏற்கனவே இருப்பதற்கு மேல் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதுதான் கோரிக்கை. ஆனால் எங்களிடமிருந்து நீங்கள் எடுத்த பறித்த பணத்தை கொடுங்கள் என்பதுதான் இப்போது இருக்கிற எங்களுடைய வேண்டுகோள். எடுத்ததை கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான். இரண்டாவது, தேர்தல் வாக்குறுதியில் கடந்த தேர்தலின் போது திமுக எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறதோ, பரப்புரையின் போது எதையெல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்கள், இன்றைய முதல்வர் அவர்கள் விரிவாக எடுத்து பேசினாரோ அவைகளை நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று தான் கேட்கிறேன். ஆகவே இந்த சாதாரண விஷயத்தை 48 நாட்களாக அவர்கள் இழுத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரச்சனை? ஓய்வு பெற்றால் 30 நாட்களுக்குள் அவர்களுக்கு உரிய பணத்தை தர வேண்டும். அது அவர்கள் சேமித்த பணம், பிஎஃப், வருங்கால வைப்பு நிதி பணம், பணிக்கொடை பணம், இது போன்ற பணங்கள் எல்லாம் அவர்கள் சேமித்தது. இந்த பணத்தை 30 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்பது ஒப்பந்தம். ஆனால் இவர்கள் 25 மாதங்களான பிறகு கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள் என்கிற கொடுமைதான் இப்போது எங்களை எல்லாம் கோபப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனை. அதை உடனடியாக கொடுங்கள். இப்போ ஒரு 10 மாதத்திற்கு கொடுக்குறோம், பிறகு 16 மாதத்திற்கு பிறகு கொடுக்குறோம். அதுவரை ரிட்டையர் ஆகக்கூடியவர்களை வைத்திருந்து அடுத்த 10 மாதங்கள் இப்படி இவர்கள் செய்வதனுடைய இது மிக மோசமான விளைவுகளை தொழிலாளிகளுக்கு உண்டாக்குகிறது. இவர்கள் பணம் அரசிடம் இருக்கிறது, இவர்கள் கடன் பெற்று வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் சராசரியாக 40 லட்சம் ரூபாய் ஓய்வு கால பலன் வர வேண்டும். இந்த 40 லட்சத்தை 25 மாதங்களுக்கு முன்பு கொடுத்திருந்தால் இந்த தொழிலாளிகள் 88 பவுன் நகை அன்றைய விலையில் வாங்கியிருப்பார்கள். 88 பவுன். இன்று அதே 40 லட்சத்தை தான் கொடுக்க போகிறாங்க. கொடுத்தாங்கன்னா இதை வச்சு 50 பவுன் கூட வாங்க முடியாது. இவ்வளவுக்கு பண வீழ்ச்சி, அதனுடைய மதிப்பு வீழ்ச்சி என்பது நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மிக மோசமான இழப்புகளை தொழிலாளிகளுக்கு உண்டாக்குவது அரசுக்கு எப்படி அழகாக இருக்க முடியும்? ஏன் இதை செய்ய மறுக்கிறீர்கள்? தொடர்ந்து கடந்த 4-5 ஆண்டுகளாகவே, 4-5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலே தொடங்கி இதுவரை தாமதப்படுத்தி கொடுக்கிறீர்கள். இதனால் தொழிலாளிகள் பாதிக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். மிக பொறுமையாக, சரி பரவாயில்லை, இந்த முறை பரவாயில்லை, அடுத்த முறை பரவாயில்லை, இந்த பட்ஜெட்டில் வரும், அந்த பட்ஜெட்டில் வரும் என்று காத்திருந்து தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் எப்படி பொறுப்பது? ஆகவே இந்த போராட்டம் நடக்கிறது. மிக முக்கியமாக இந்த பணப்பணம். அடுத்தது ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி, அதையும் கொடுக்க வேண்டிய தருணத்தில் கொடுக்காமல் 9 ஆண்டுகளாக கொடுக்காமல் இருந்தார். 9 ஆண்டுகள்னால் கணக்கு பார்த்தீங்க நீங்கள். இந்த 9 ஆண்டுகளிலே கொடுக்கவில்லை என்பதால் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாது வழக்கு போட்டு 5 ஆண்டுகள் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று இவர்களுக்கு இந்த பணத்தை ஒழுங்கு மரியாதையாக கொடுங்கள் என்று தீர்ப்பு கொடுத்த பிறகும் இப்போதும் முழுமையாக கொடுத்து முடிக்கவில்லை. சில்லறையா அவர்கள் தவணை முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் ஒப்பந்தம் போட்டார்கள். அந்த ஒப்பந்தப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அரியர்ஸ் பணத்தையும் இதுவரை கொடுக்கவில்லை. 5 மாதமாக அது தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பணத்தையும் தாமதப்படுத்தி அதனுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்த பிறகு இவர்களுக்கு எப்போது விருப்பமோ, எப்போது நினைக்கிறார்களோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுப்பதன் மூலமாக எந்த பலனும் தொழிலாளிக்கு இல்லை என்பதுதான் இதில் இருக்கிற. வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டிலும், எந்த துறையிலும் இந்த அக்கிரமம், இந்த கொடுமை, இந்த அநீதி நடைபெறவில்லை. அவர்களுக்கு உரியது அவ்வப்போது கிடைக்கிறது. ஆகவே உரியதை இவர்களுக்கு கொடுங்கள். அடுத்து, பழைய ஓய்வூதியம் என்பது 2003க்கு பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்று இவர்கள் கொடுத்த வாக்குறுதி. செப்டம்பர் மாதத்திற்குள் அதற்காக போடப்பட்டிருக்கிற கமிஷன் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பது முதலமைச்சர் அறிவித்தது. செப்டம்பர் முடிந்துவிட்டது. இப்போது 3ஆம் தேதி, 3 நாள். இதுவரைக்கும் அறிக்கையும் வரவில்லை, ஒன்றும் வரவில்லை. எப்போது வரும் என்றும் தெரியவில்லை. ஆகவே அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. ஓய்வூதியர்கள் 60 வயது கடந்த பிறகு 70-75 வயது ஆனவர்களுக்கு கூட மருத்துவ காப்பீடு கிடையாது. மருத்துவ காப்பீடு என்றால் அரசு ஒரு 450 கோடி ரூபாய் போட்டு, முன்பணம் போட்டு அவர்களுக்கு பிரீமியம் எடுத்து கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை இவர்கள் அவருடைய ஓய்வூதியத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள் 12 மாத தவணையில் பிடித்துக் கொள்ளலாம் என்பதுதான் நாங்கள் சொல்வது. மொத்தமாக இந்த பணத்தை தொழிலாளிகள் போட முடியாது. அந்த ஓய்வூதியத்தை வைத்து இதை செய்வதற்கு கூட என்னால் முடியாது என்று அரசு மறுத்தால், இவை அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அங்கே கொடுத்தோம், இங்கே கொடுத்தோம், ஏழைகளை பூரா காப்பாற்றினோம் என்று பேசுகிற என்ன பொருள் இருக்கிறது என்று எங்களுக்கு புரியவில்லை. எல்லோருக்கும் ஓய்வூதியம் இருக்கிறது, இந்த மூத்தவர்களுக்கு மட்டும் ஓய்வூதியம் இல்லை என்கிற பிரச்சனை. இப்படி வரிசையாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இறந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை, அதுவும் தாமதப்பட்டு கொண்டே இருக்கிறது.
இந்த 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 சாதாரண பிரச்சனைகள் தான் என்னை தீர்க்க முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு முறை அமைச்சர் எங்களை அழைத்தார். கடந்த 1ஆம் தேதி நாங்கள் போராட்டம் ஆரம்பித்த பிறகு அழைத்து சொன்னபோது மறுப்போ இது தப்பு என்றோ எதையும் நான் சொல்லலை. நான் முடிச்சு தரேன்னு சொன்னார். நாங்கள் என்ன கேட்டோம்னா இன்றைக்கி நாளைக்கு கொடுங்க நாங்கள் கேட்கல. தீபாவளிக்கு இன்னும் 1ஆம் தேதினா நீங்கள் பார்த்துங்க 50 நாள் இருக்கிறது. தீபாவளிக்கு முன்பு தருவோம் என்று ஒரு அறிக்கை மட்டும் கொடுங்க. நாங்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கிடுறோம். 50 நாள் எடுத்துக்கோங்க. இந்த தீபாவளியாவது மகிழ்ச்சியான தீபாவளியாக அவர்களுக்கு இருக்கட்டும் என்று நாங்கள் வாதிட்டோம். அவர் பார்க்கலான்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடவும் இல்லை. இவ்வளவு பெரிய உதாசீனம், இவ்வளோ பெரிய அலட்சியம், இவ்வளோ பெரிய புறக்கணிப்பு. 48 நாட்கள் ஒருவன் உட்காந்துருப்பான். ஏன்னு கேட்க மாட்டார், முதலமைச்சர் கேட்க மாட்டார், போக்குவரத்து அமைச்சர் பேச மாட்டார். அப்படின்னா எந்த தொழிலாளியாக இருந்தாலும் இதுக்கு அடுத்த கட்டத்தை தானே யோசிப்பான். அமைதியாக யாருக்கும் தொல்லை இல்லாமல் மக்களுக்கு தொல்லை கூடாது, மற்றதுக்கு தொல்லை கூடாது, இயக்கங்கள் நிற்கக்கூடாது, போக்குவரத்து இயக்கம் முடக்கக்கூடாது என்றெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு போராடக்கூடிய தொழிலாளியை மிக மோசமாக அவமதித்து கொண்டிருக்கிற அரசாக இது இருக்கிறது என்பதுதான் எனக்கு இருக்கிற வருத்தம். அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இப்போ நீங்கள் கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது. அது சம்பவத்துக்கு சரியாக தப்பாங்கிறது அது கமிஷன் போட்டிருக்காங்க, அது முடிவு பண்ணட்டும். ஆனால் எவ்வளோ வேகமாக உங்களால் செயல்பட முடியுது, எவ்வளோ வேகமாக உங்களால் பேச முடியுது? அப்போ ஒரு 40 பேர் செத்தாதான் இந்த கவர்மெண்ட் செயல்படுமா? அப்போ எங்களில் ஒரு 40 பேர் சாகணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? என்ன அர்த்தம் இது? அரசுக்கு ஒன்றுமே முடியாது, நேரமே இல்லை அப்படின்னு பேசுகிற மாதிரியான இது கிடையாதுங்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற வருத்தம், வேதனை. இந்த அரசு பல காரியங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றியிருக்கீங்க. அதை பூரா நாங்கள் வரவேற்று இருக்கிறோம், பாராட்டி இருக்கிறோம். ஆனால் இந்த தொழிலாளிகளுக்கு அவர்களுக்குரிய பணத்தை நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு கொடுக்காமல் இருப்பது எப்படி சரி? எவ்வளவு என்றால் ஓய்வூதியர்களுடைய பணம் 3500 கோடி ரூபாய் உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் 25 மாதமாக அதை தப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். 15000 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளிகள், சர்வீஸில் இருப்பவர்கள் தொழிலாளிகள் பணம் உங்களிடம் இருக்கிறது. பிஎஃப் பணத்தை நீங்கள் கட்டலை, கிராச்சுவிட்டி பணத்தை நீங்கள் கட்டலை, எல்ஐசிக்கு எங்கிட்ட பிடிச்ச பணத்தை எல்ஐசியில் நீங்கள் கட்டலை, சொசைட்டிக்கு நீங்கள் எங்ககிட்ட பிடிச்ச பணத்தை சொசைட்டிக்கு கட்டலை. ஆகவே நாங்கள் எங்களுக்கு ஏதாவது யாராவது இறந்தால் நீங்கள் எல்ஐசியில் இல்லைங்கன்றான். ஏங்க நாங்கள் மாதம் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், வரலைங்கன்றான். கணக்கில் இது வரும் 15000 கோடி. ஆகவே இதுக்கு மேலே இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் ஏதாவது தப்பாக வார்த்தை பயன்படுத்த தப்பாக பயன்படுத்த கூட்டணிக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. உங்களை கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே கூட்டணிலாம் இருக்கிறாங்க. இதை டிமாண்ட் பண்ணி அவங்க பேசுறதுக்கு ஏன் தயங்குறாங்க? அது அவங்ககிட்ட கேளுங்க. என்னங்க நீங்க உங்களை சார்ந்த இயக்கம் தான் கொஞ்சம் பொறுங்க. தொழிலாளிகள் இப்படி கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்காதனால தான் நாங்கள் கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். எங்களுக்கு நான் ஆசையாக அங்கே வெயிலையும் மழையில உட்காந்துருக்கோங்க. நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியோட நீங்கள் ஏங்க இதை பேசி தீர்க்க மாட்டேங்கிறீங்க? வேற கட்சி கூட கிடையாது, கூட்டணி கட்சி போராடுது. கூட்டணியை விடுங்க. எல்பிஎஃப் இங்கே இருக்குல்ல, எல்பிஎஃப் தானே முதல் சங்கம், பேரவை சங்கம். அந்த தொழிலாளிகள் முழுவதும் வேதனையோடு தான் இருக்காங்க. அந்த தொழிலாளிகள் முழுவதும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளியை பாருங்கள், இதில் கூட்டணியாக ஏன் சங்கமாக ஊஞ்சங்கமாக இல்லை, எல்லா 70 சங்கம் இருக்குங்க, எல்லா கட்சிக்கும் சங்கம் இருக்குங்க. அதுவே இந்த கோரிக்கையில் இதில் கூட்டணி பிரச்சனையே கிடையாதுங்க. கூட்டணி அப்படின்னா அரசுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படணும் என்று அவர்கள் எதிர்பார்த்தாலோ, கூட்டணி என்பதால் நாங்கள் வானத்தை கேட்டால் உடனே அரசு கொடுத்துடணும் நாங்கள் எதிர்பார்த்தாலும் தப்பு. ரெண்டுமே தப்பு. நியாயமாக நடக்கணும். நானும் நியாயமாக நடக்கணும், நீங்களும் நியாயமாக நடக்கணும். கூட்டணிங்கிறது தேர்தல் முடிஞ்சு போகுங்க. 15000 கோடி இன்னும் கட்டவே இல்லைன்றீங்க. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? அரசு மோசடி பண்ணியிருக்கா? நிச்சயமாக போக்குவரத்து தொழிலாளி பஸ்ஸில் வேலை செய்யும் போது ஒரு 20 ரூபா ஷார்ட்டேஜ் வச்சான்னு வச்சுக்கோங்க. அவன் பையன் அளந்து பார்த்தா 20 ரூபா குறையுதுப்பா ஷார்ட்டேஜ். ஆகவே இது தற்காலிக கையாடல் என்று எங்களுக்கு மெமோ தரப்படுகிறது. டெம்பரரி மிஸ்அப்ராப்ரியேஷன் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிஎம்ஐ பாரு, எம்டிஏ பாருன்னு சாகடிக்கிறாங்க. 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு 15000 கோடி நான் என்னன்னு சொல்லணும்? இது தற்காலிக கையாடல்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லணும்? தற்காலிக கையாடல் தான் இது. என் பணம் உங்கள்கிட்ட ஏன் இருக்கு? நான் வசூல் பண்ணுற பணத்தை நான் வேணா 15 நாள் கழிச்சு கட்டட்டுமா? இன்னைக்கு வசூல் பண்ணுறேன், ஒரு மாதம் கழிச்சு கட்டட்டுமா? வாங்கி வராது. ஒரு நிமிஷம் நான் தாமதிக்க முடியாது. போராடி விடுறீங்க, உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறேன்னா உங்களுடைய அடுத்த கட்ட செத்தாலும் போராடுவாங்க. அநீதிக்கெல்லாம் அடி பண்ணிங்கிறதெல்லாம் கம்யூனிஸ்டுடைய வழக்கமும் கிடையாது. நாங்கள் அதை செய்யவும் மாட்டோம். இது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரிதான்.
எப்படி நீங்கள் வந்து எங்கள் பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க? சரி, நாங்கள் வந்து அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ஜனங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனை, போராடக்கூடாது, பஸ் ஓடாமல் நிற்கக்கூடாதுன்னா நாங்கள் பார்க்குறோம். பார்க்காமலா இருக்கிறோம்? இத்தனை வருஷம் நீங்கள் 25 மாதம் பொறுத்ததுக்கு மேலே யாருங்க பொறுப்பாங்க? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கல. எத்தனை லெட்டர் நீங்கள் எழுதுறீங்க? எவ்வளோ அறிக்கை நீங்கள் கொடுத்தீங்க? எல்லா கூட்டங்கள்லேயும் அரசாங்கத்தை கண்டித்து நீங்கள் பேசுனீங்களா இல்லையா? டெல்லிக்கே போய் நீங்கள் தர்ணா இருந்தீங்களா இல்லையா? பினராயி விஜயனும் நீங்களும் போய் டெல்லியிலேயே போய் போராட்டம் நடத்துனீங்களா இல்லையா? அவங்க காசு உங்களுக்கு கொடுக்கலன்னு இவ்வளோ கோவம் வருதில்லை. இவங்க காசு 25 மாதமாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நியாயம் சார்? நான் என்ன கேட்குறேன்னா, ஊடகங்களோ மற்றவர்களோ இதில் எங்கள் கோரிக்கையில் என்ன அநியாயம், எங்கள் கோரிக்கையில் என்ன தப்பு அப்படின்னு யாராவது நீங்கள் விரல் விட்டு சொல்லுங்கள். நாங்கள் போராட்டத்தை இன்றைக்கே வாபஸ் வாங்கிக்கிறோம். சார், இந்த போக்குவரத்து தொழிலாளர்களோட பணபலன் எல்லாமே, பென்ஷன் எல்லாமே வந்து இவ்வளவு வந்து பற்றாக்குறையாக இது பண்ணி போனது கடந்த ஆட்சி, அதிமுக ஆட்சி 10 வருஷம் ஆட்சியில் தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிதிப்படை இதெல்லாம் வந்து சரி பண்ணி இப்போ தான் நாங்கள் கொடுத்துக்கிருக்கோம்னு சொல்லி உங்கள் முதலமைச்சரை, கூட்டணி முதலமைச்சரே சொல்கிறாரு. அதையும் மீறி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டீங்களே. அதாவது அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லைங்க. நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம், சகல விஷயத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம், இப்படி தான் அவர் சொன்னார். இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இந்த முன்னால் இருக்கிற ஆட்சி வந்து களஞ்சியத்தை காலி பண்ணிட்டு போயிடுச்சு, ஆகவே என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடல. நீங்கள் 65,000 கோடி கடனே வச்சுக்கோங்களேன். இந்த 65,000 கோடி ரூபாயை 70,000 கோடி கடனாக இருந்தால் என்ன கவர்மெண்ட் கோட்டை முழிக்கணுமா? அந்த பணத்தை வாங்கி உனக்கு கொடுங்க. இவன் எப்படி பட்டினி கிடப்பான்? வேலை செஞ்சவன் எப்படி பட்டினி கிடப்பான்? அவன் காசை எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவனுக்கே உரிமை கிடையாதுங்க. அதுக்கப்புறங்க ஸ்டாலின், அதுக்கப்புறங்க சிவசங்கர். என் பணத்தை நீங்கள் எப்படி எடுத்து வைப்பீங்க? நாங்கள் வந்து உடனடியாக கொடுன்னு கேட்க கூட இல்லை. 50 நாளைக்கு முன்னே இப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் 50 நாளுக்குள்ளே கொடுங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதி பத்திரிக்கையில் சொல்லுங்கள். ஒப்பந்தம்லாம் பத்திரிக்கையில் சொல்லுங்கள். நாங்கள் போராட்டத்தை திரும்ப பெறுறோம். ஏன்னா மக்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இது, நாங்கள் அவசரப்படக்கூடாது. இப்படி இவ்வளவு கெஞ்சி நாங்கள் கேட்ட அப்புறமும் ஒன்றும் பண்ணலைன்னா எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? பாக்கி டிபார்ட்மெண்ட்லன்னா தீபாவளி பண்டிகை இன்னும் 20 நாள் தான் இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர்கள், கரண்ட் தொழிலாளர்களுக்கோ, ஓய்வு ரிட்டையர் ஆனவங்களுக்கோ போனஸ் பிரச்சனை எந்த அளவில் இருக்குது? நான் இப்போ 20 நாள் தான் இருக்குது உங்களுக்கு. இன்னும் அதுலேயும் பதில் சொல்லலைங்க. போனஸ் பிரச்சனையிலையும் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும், கூப்பிடணும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா தீபாவளிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே பணம் கொடுத்தா தான் இவன் அந்த பணத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இன்னும் அதுக்கும் பதில் இல்லை. இப்போ அந்த பிரச்சனையிலையும் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட வேண்டிய பிரச்சனை வருமோன்னு நான் நினைக்கிறேன். வந்தால் போராடுவோம். தொடர்ந்து திமுக அரசு வந்து தொழிலாளர் விரோத போக்கு தான் கடைபிடிச்சிருக்கு. சாம்சங் போராட்டம் இந்த அளவுக்கு நீங்கள் முன்னிறுத்து கொண்டு போனீங்கிறது தெரியும். அது தகுந்த தான் அடிபணிஞ்சு சாம்சங் இது பண்ணாங்க. இதே மாதிரி இந்த பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு சிஐடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள். அதாவதுங்க, சாம்சங்கில் அரசு பண்ணுறது மிகப்பெரிய தவறு. அவங்க வந்து அதுலேயும் எங்களுக்கு இருக்கிற சாதாரண சட்ட பிரச்சனையை அவங்க மருத்துவரால் தான் அந்த போராட்டம் நடந்தது. 37 நாள் நடந்தது. அதே மாதிரி யமகா போராட்டம். இப்போ வந்து எம்ஆர்எஃப்ல நாங்கள் போராடணும். நாங்கள் சரி என்ன செய்யறதுன்னு நாங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறோம். அப்படி 7-8 கம்பெனிகளில், பெரிய கம்பெனிகளில் நாங்கள் வந்து நிதானத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா ஸ்ட்ரைக்கே வந்திருக்கோம். இப்படி இருக்குன்னு நிலைமை இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன போக்குவரத்து, மின்சாரம், அங்கன்வாடி, சத்துணவு, ஆஷா, மக்களை தேடி மருத்துவம், இப்படி எல்லோருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றலை. கான்ட்ராக்டில் 10 வருஷம் யாராவது வேலை பார்த்துருந்தா அரசு நிறுவனங்களில் அவங்கள உடனடியாக நிரந்தரம் பண்ணிடுவேன்னு இவர் வாக்குறுதி கொடுத்தாரு தேர்தலுக்கு முன்னாடி. ஒரு ஆள் நிரந்தரம் பண்ணலை. மாறாக அனைத்து பஞ்சாயத்துகளிலும், மாநகராட்சிகளிலும், நகராட்சிகளிலும் கான்ட்ராக்ட் முறையில், ஒப்பந்த முறையில் தூய்மை பணியாளர்களை லட்சக்கணக்கில் எடுத்துக்கொண்டு, பல்லாயிரக்கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். வெளிமாநில தொழிலாளி உட்பட கான்ட்ராக்டுக்கு நீங்கள் கொண்டு வரு. இப்போ தாம்பரம் மாநகராட்சியில் மட்டும் 1000 வெளிமாநில தொழிலாளர்கள் தூய்மை பணியாளராக கான்ட்ராக்டில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் தகர கொட்டாயில் போட்டு அவர்களை அடைத்து வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நான் அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போகலாம். இதுவெல்லாம் இந்த அரசுக்கு நல்லதல்ல. இந்த அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இந்த எல்லா கொள்கையிலும் மாற்ற வேண்டும். மிக முக்கியமாக போக்குவரத்தில் தனியார் மையத்தை திணிக்க முயற்சி, வெளிமுகமை அவுட் சோர்சிங் அதை அதிகப்படுத்துகிறார்கள். சென்னையில் 5 பணிமனைகளை இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இவி வெஹிக்கிள் என்கிற பேரில் தனியாருக்கே கொடுத்து விட்டார்கள். பணிமனைகளையே அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இந்த பணிமனை வச்சுக்கோங்க, இதிலிருந்து நீங்கள் வேலை செய்யுங்க, எங்களுக்கு ஒரு காசை மட்டும் கொடுத்துருங்க என்று இவர்கள் செய்கிறார்கள். இப்போ இவங்களுக்கு காசு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பணிமனையில் வேலை செஞ்சு அவன் லாபம் சம்பாதிக்க முடியும்னா இவங்களால் ஏன் அந்த இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஓட்ட முடியாது? இப்படி நீங்கள் வந்து ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து
இவர்களே அறிவித்த கொள்கைக்கு மாறாக போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த இவி வெஹிக்கிளை பற்றி பேசுனீங்க. அந்த இவி வெஹிக்கிள் வந்து இவ்வளோ தூரம் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கோ போக்குவரத்து துறை வந்து ஓட்ட முடியாத நிலைமையில தான் நம்ம அரசு இருக்குது. இந்த நிலைமையில வந்து இவி வெஹிக்கிள் புதுசாக வந்து நாங்கள் வந்து பாடி கட்டி நாங்கள் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம சிஐடி அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து எப்படி சார் வரவேற்கிறோம். இவி வெஹிக்கிள் நீங்கள் விடுங்க, நீங்கள் நடத்துங்கன்றோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் நடத்த மாட்டோம், வண்டி காசு போட்டு வாங்கி தனியார்கிட்ட கொடுத்துருவோம். அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒரு காசு எங்களுக்கு கொடுப்பான். டிரைவர் கண்டக்டர்லாம் அவனே போட்டுக்குவான். டெக்னிக்கல் மெக்கானிக்கு மெயின்டெனன்ஸ் அவனே பார்த்துக்குவான். நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற டெப்போவை அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அப்படின்னா அது என்ன நியாயம்? அது அதான் என் கேள்வி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிற்றுந்துகள் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கிராமங்களுக்கு பஸ் அவசியம். ஆனால் அதை கவர்மெண்ட்டே ஏன் நடத்த முடியாது? அதே நீங்கள் 3500 4000 பேருந்துகள் பர்மிட்டுகள் தனியாருக்கு தரீங்க. யாருக்காக தரீங்க? ஏற்கனவே கலைஞர் இருந்தபோது நீங்கள் 5000 பர்மிட் கொடுத்தீங்க. எங்களால் ஓட்ட முடியலன்னு எல்லாருமே விட்டுட்டு ஓடிட்டாங்க. நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து பணம் இல்லைன்னு ஐயா ஒரு கேள்வி கேட்டார். நான் என்ன கேட்குறேன், இந்த போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே லாபத்தில் தாங்க ஓடுது. 10,000 பேருந்து லாபத்தில் ஓடுது ஒட்டுமொத்தத்தில். இதர 10,000 பேருந்துகள் நஷ்டம் என்று தெரிந்தே நாங்கள் அந்த ரூட்டில் ஓட்டுறோம். ஏன்னா அது கிராமத்துக்கு போகணும், நகரங்கள் பெரிய நகரங்களுடைய பக்கத்தில் விரிவடைதல் வருவது, அங்கே போகணும். அங்கே போதுமான ஜெனரேஷன் இருக்காது, ஆனால் ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு பஸ் விடணும். ஆகவே அன்எக்கனாமிக், பொருளாதார ரீதியாக கட்டுப்படி ஆகாத வழித்தடம் என்று தெரிந்தே 10,000 பேருந்தே மக்களுக்காக நம்ம ஓட்டணும், செய்யணும். இப்போ இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுப்பதை போல் மற்றதை போல் செய்யணும். இது சமூக கடமை. இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை போக்குவரத்து தொழில் எதுக்கு ஏற்றுக்கணும்? அவன் எதுக்கு ரிட்டையர் ஆன அப்புறம் 25 மாதம் காத்திருந்து காசு வாங்கணும்? அவன் பணம் 5,000 கோடி எதுக்காக உங்ககிட்ட இருக்கணும்? இதான் என் கேள்வி. அதை நீங்கள் தானே ஈடுகட்டணும். ஈடுகட்டுங்கள், ஈடுகட்டி கொடுங்கள். தமிழகத்தில் எந்த துறையிலும் போக்குவரத்து தொழிலாளிக்கு இழைக்கப்படுவதை போன்ற பாரபட்சமான அணுகுமுறை கிடையாது. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.